டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப தேவையான ஹெல்த்தியான பீட்ரூட் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைமுக்கு இந்த பீட்ரூட் வடை உங்களுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு வடை, பீட்ரூட் வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம ஒரு 150 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் வெட்டி வச்சுக்கிறோன்னா 150 கிராம், அது ஒரு இந்த சைஸில் 2-3 வெங்காயம் இருந்தாலும் போதும். இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். பெரிய பல்லு பூண்டு இந்த மாதிரி நச்சு போடுறதுக்கு தான் நமக்கு இந்த வடைக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி இடியுரலில் வச்சு இடித்து போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா விரலளவு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி 1-2 நச்சு போடுங்க. அப்போ தான் இந்த வடைக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து பச்சை மிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா 3 எடுத்துருக்கேன். 3 எடுத்து நல்லா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லியில் வந்து நல்லா பெரிய கொத்தா எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு நல்லா பொடுசாக நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு ஒரு 150 கிராம், அதாவது ஒரே ஒரு பீட்ரூட் இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்தால் போதும். அதை நல்லா தொலியை சீவிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் பொடுசாக, அவ்வளோதான் நமக்கு சரியாக இருக்கும் அந்த வடையில் வெந்து வர்றதுக்கு. இது ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பீட்ரூட் வடைக்கு நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பீட்ரூட் வடை பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு வந்து நம்ம சமையல் கடலை பருப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு 250 கிராம் எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிச்சிடணும். பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஊறிடணும். இப்போ ஊறி வந்த பருப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாகவும் 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்பு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரே ரவுண்டுக்கு சரியாக இருக்கும். பெரிய மிக்சி ஜார்னால ஒரே ரவுண்டு அடிச்சிடலாம். இப்போ இதை பல்சு மூடில் வச்சு நல்லா விட்டு பரபரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அரைக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் தண்ணி கூடிச்சுனாலும் நமக்கு அது ரொம்ப இலக்கமாயிரும். அப்புறம் நம்ம வடை தட்டி போடும்போது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவமாக. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை எல்லாத்தையும் வலிச்சிட்டு நம்ம வெங்காயம் அந்த பீட்ரூட்டோட இது சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம ஊற வச்ச அந்த சமையல் கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். முழு பருப்பு, ஊர்ன பருப்பு தான். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வடை தட்டி போடும்போது எண்ணெயில் நல்லா வெந்து வரும்போது அது ஒவ்வொரு பீஸாக நம்ம கடிச்சு சாப்பிடும்போது முறு நல்லா அருமையாக இருக்கும். அதனால் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வயசானாலும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் மொத்தத்தையும் கூட நல்லா அரைச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு 50 கிராம் பச்சரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான். 50 கிராம் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். 50 கிராம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கீழே கொஞ்சம் வெங்காயத்தில் அந்த லேசாக தண்ணி இறங்கியிருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு அதை மேட்ச் பண்ணால் தான் கரெக்டாக தட்டி போகிறதுக்கு அருமையாக வரும். இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எண்ணெய் எதுவும் பிடிக்காது. அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த வெங்காயம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விடும்போது அந்த அப்படியே அந்த பீட்ரூட்டு நிறம் வந்து நமக்கு நல்லா மாறி வரும். நல்லா இது போல் பிசைஞ்சு விடுங்க. எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டெல்லாம் வீட்டில் பொரிச்சு வச்சா திங்க மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக நல்லா முறுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் தேவையான சத்து கிடச்சிரும். ஹீமோகுளோபின் அளவும் கூடிரும். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட இலக்கமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் நமக்கு தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும். வடையை நல்லா முறுப்பாக வரும். அந்த பக்கத்தில் பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். வீட்டுக்கு தகுந்தாப்பில் சின்ன உருண்டைகளாக சின்னதாக தட்டி போட்டால் போதும். கடையில் வந்து பெருசாக போடுவோம். அந்த அளவுக்கு வேண்டாம். இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டிட்டு தனியாக அந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க. இது நம்ம எண்ணெயில் போடும்போது தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதுபோல் ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்து ஒரு வடை முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ இந்த பீட்ரூட் வடையை பொறுத்த அளவில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹெவியாக சூடாக இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். அதாவது மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு சரியான மீடியமான ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம தட்டி போட்டுக்கலாம்.
ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிக்கோங்க, நனைச்சிட்டு தொடச்சி விட்ருங்க. ஒரு உருண்டை எடுத்துகிட்டு லேசாக உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா அப்படி ரவுண்டாக அழுத்தி விடுங்க. நீங்கள் ஒரு வாழலை இல்லைன்னா ஒரு தாள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தாள் வச்சுட்டு கூட தட்டிக்கலாம். கொஞ்சம் நைஸாக தட்டிக்கோங்க, அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக மொறுன்னு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தட்டிட்டு அப்படி மெதுவாக பரட்டி விடுங்க. நல்லா அச்சு கணக்காக வரும். அதை மெதுவாக எடுத்து இப்படி ஓரமாக போட்டு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் இறங்கிடும். எண்ணெயோட சூடு வந்து போடும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி லேசாக தண்ணியை தொட்டுக்கோங்க, தொடச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போடும்போது. அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக தட்டினோம்னா மொறுன்னு இருக்கும் உள்ள வரைக்கும். அப்படி ஓரத்தில் போட்டிங்கன்னா அதுவாக இறங்கிடும் எண்ணெயில். உருண்டைகளை எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம தட்டி எண்ணெயில் இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு 7 வடையை தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். அது பொறுமையாக உடனே கலந்துட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் பொறுமையாக வேகணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த பீட்ரூட்டோட அந்த பருப்போட சூப்பராக ரெடியாகி வரும். எல்லாத்தையும் நல்லா ஒரு பிரட்டிடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம தட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா பொறுமையாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சலசலப்பு கொஞ்சம் குறையணும். அப்பப்போ லேசாக கலந்து விட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயிலே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷம் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அந்த லைட்டாக பபுள்ஸ் வரதான் செய்யும். நம்ம முழுக்க பபுள்ஸ் அடங்குற அளவுக்கெல்லாம் நம்ம விட்டோம்னா வடை வந்து ரொம்ப முருகலாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் நல்லா மொறுன்னு ரெடியாகி வந்திருக்கும். அந்த வெங்காயம்லாம் லேசாக முறுகி இருக்கும். அதான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. நமக்கு கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிடும்போது நல்லா மேலே மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம முதல் சொன்ன மாதிரி அந்த எண்ணெயோட சூடை வந்து மறுபடியும் அந்த மிதமான சூடை மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறதையும் நல்லா இது போல் நைஸாக தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா வடையாக பொரிச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட சும்மா சூப்பராக ரெடியாக இருக்குது. அதாவது பீட்ரூட்டோட எண்ணெய் அப்படி அந்த கடலை பருப்பெல்லாம் நல்லா அரைச்சி போட்டு சும்மா டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதாவது அந்த டேஸ்ட் எப்படி பண்ணணும்னா அப்படி ஒரு வடையை கையில் எடுத்துக்கிறணும். ஒரு வடையை சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம எடுத்துக்கணும். பொறுமையாக மெதுவாக கடித்து அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். நான்லாம் பருப்பு வடையை அப்படி தான் சாப்பிடுவேன். இந்த வந்து லைட்டாக அப்படி கொஞ்சமாக பிக்கணும். அப்படி மொறுன்னு இருக்குது. அப்படி கொஞ்சமாக பிக்கணும். அந்த பருப்பு, அரைச்ச பருப்பு, அந்த முழு பருப்பு நல்லா மொறுன்னு இருக்கும். அப்படி சாப்பிடும்போது சோச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்படை. ஒரு தடவை நீங்கள் இதே போல் செஞ்சுட்டு நான் சொன்ன மெத்தடில் பருப்படையை சாப்பிட்டு பாருங்கள். ருசி அப்படி ஒரு ருசி இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.